ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் செல்லா. இந்த வாரம் என்ன பார்க்க போகிறேன்னா, போன வாரம் நம்ம முள்ளங்கி எடுத்தோம்ல, அந்த பையில் இருக்கிற மண்ணெல்லாம் கொட்டிட்டு அதுக்கு பதிலாக மறுசுழற்சி பண்ணப்பட்ட மண்ணை வச்சு நம்ம கீரை அறுவடை செய்ய போகிறோம். அது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள், நம்ம மண்ணில் வந்து மண்புழுலாம் இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம மண்புழு வந்து ரொம்ப முக்கியம் விவசாயத்துக்கு. விவசாயிகளின் நண்பர்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம விவசாயத்தை வந்து ஆர்கானிக்கான முறையில் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து எந்த இயற்கை உரங்களை தவிர மற்ற எந்த உரங்களும் போடாதனால நம்ம செடி நம்ம மண்ணில் பாருங்கள் எல்லாமே மண்புழு எத்தனை இருக்குதுன்னு. அதுவும் இல்லாமல் மண் இறுகு கிடையாது, எல்லாமே உதிரியாக தான் இருக்குது பாருங்கள். நம்ம தான் மண்புழு உயிரோடு தான் இருக்குது. இன்னும் மண்ணை நல்லா கிளறி விட்டுறலாம். அதில் இருந்த வேரெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும், அதெல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி மண்களை ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்து ஒரு நண்பர் வந்து நமக்காக இயற்கை உயிர் உரங்கள் 2 அனுப்பிச்சிருக்காரு. அவருக்கு நன்றி சொல்லிடுவோம். ஏன்னா அவர் வந்து நமக்கு செடிகளை பார்த்துட்டு வீடியோ நல்லா இருக்குங்க நண்பா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் உங்களுக்காக இதை அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருந்தாரு. இது முக்கியமான உயிர் உரங்கள் தான். இது வந்து நம்ம கவர்மெண்ட் மாடி கிட்டு வாங்கினீங்கன்னா அதுலேயே இது வரும். வந்து இப்போ இதை வந்து கொஞ்சம் நம்ம மாடி தோட்டத்துக்கு இப்போ நம்ம ஓரளவுக்கு வந்து இது வந்து ஒரு பைக்கு தானே வைக்க போகிறோம். அதனால் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். இது அப்படியே மேலாப்பில் தூவி விட்டுறலாம் கொஞ்சம். அடுத்து என்னென்னா இது அசோஸ்பைரிலம், இதுவும் ஓரளவுக்கு போட்டலாம். அதிகமாக போட்டாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஒரு பைக்கு தானே போட போகிறோம், அளவாக போட்டால் போதும். பாருங்கள், இது பிளாக் கலரில் இருக்கும். போட்டு விட்டுரு மேலாப்பில் அப்படியே தூவி விட்டுறலாம். தூவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, நம்ம ஃபுல்லாக மண் வந்து கிளறி விடணும். எப்படி கிளறி விடணும்னு பாருங்கள். நல்லா ஓரளவுக்கு போட்டாச்சு. இது நம்ம நல்லா கிளறி விடணும். நம்ம நல்லா கிளறி விடுறதுல தான் நம்ம அசோஸ்பைரிலம், சூடோமோனஸ், எர்கோடெர்மாடைடி இதெல்லாம் வந்து நல்லா கலக்கும். இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் மண்புழு உரம் சேர்த்துக்குங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் மாட்டு எரு, இது 2யும் கலந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா மண் கொஞ்சம் வளமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு அறுவடை எடுத்தாச்சு ஆல்ரெடி. ஏன்னா நம்ம பையில் தான் வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் நல்ல சத்தான மண் கலவை ரெடி பண்ணோம்னா தான் அடுத்த டைம் வந்து நம்ம அடுத்த என்ன காய்கறி போட்டாலுமே அது கொஞ்சம் ஊட்டமாக வரும். நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டு மேக்ஸிமம் அது வந்து 2-3 நாளைக்கு வந்து அப்படியே பையில் வச்சிடணும். உடனே செடி விதையோ எதுவும் போடக்கூடாது. 2-3 நாள் அப்படியே ஒரு ஓரமாக வெயில் பாங்கான இடத்துல வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் வந்து அந்த உயிர் உரங்கள் வந்து இதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பேக் எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இதுதான் நம்ம வந்து போன டைம் முள்ளங்கி போட்ட கீரை பேகு. இது இப்போ வந்து கீரை பேக்குன்னு சொல்லுவாங்க, ரவுண்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம கீரை வகைகள், காய்கறிகளில் முக்கியமாக வந்து இது வச்சுக்கலாம், கிழங்கு வகைகள் வைக்கலாம். எனக்கு பையன் நெப்பிடலாம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நெப்புனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். பேகு ஃபுல்லாக மண்கலவை நம்ம ரெடி பண்ணதை ஃபுல்லாக நிரப்பியாச்சு. சும்மா சமப்படுத்தி விட்டுக்கலாம். ஏன்னா வந்து அங்கங்கே இதாக இருக்கும், ஒரு சைடாக இருக்கும். அதனால் எல்லாம் நிறைய விட்டு ஃபுல் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து விதையை வந்து வெயிலில் வச்சுட்டேன். ஏன்னா அது வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த விதை, அதனால் நான் அப்படியே வெயிலில் வச்சுட்டேன். பாருங்கள், மண்புழு வந்து ஒன்று எடுத்து அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அது உள்ளே போட்டு இப்போ சைடில் பாருங்கள், நம்ம செல்லப்புள்ள ஒன்று ஓடிச்சு, பார்த்தீங்களா இல்லையா? வீடியோவில் தெரிஞ்சிருக்கும், நம்ம செல்லப்புள்ள தான். சரி, இப்போ வந்து நான் பாருங்கள் ஃபுல்லாக நிறைய விட்டு எல்லாம் இது பண்ணியாச்சு. மண்புழுவும் உள்ளே 2-3 போட்டேன் ஆல்ரெடி. உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு மண்புழு மட்டும் எடுத்து கையில் காட்டினேன். இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம கவர்மெண்ட் கிட்டில் கொடுத்த காய்கறி விதை. இப்போ நம்ம இன்றைக்கி வந்து கீரை விதை போட போகிறோம். பார்த்துங்க, கீரை தான் இது. இன்றைக்கி கீரை விதை போட போகிறோம். எப்படிங்கிறத பார்க்கலாம். இதை கிழிச்சிடுறேன். இதில் பாருங்கள், விதை வந்து ஃபுல்லாக கருப்பாக இருக்கும் பாருங்கள். இது என்ன கீரைன்னு தெரியல எனக்கு. கீரை விதைன்னு இருக்குது, போட்டு பார்ப்போம், வந்தால் தான் தெரியும் இது என்ன கீரைன்னு. பையில் வந்து நல்லா ஒரு இது பண்ணி விட்டு, இப்போ வந்து அங்கங்கே போடக்கூடாது, ஒரு நீட்டாக போட்டு விட்டால் தான் விதை வந்து கரெக்டாக வரும். ஏன்னா அது கீரை விதை. நம்ம ஃபுல்லாக போட்டால் நல்லா இருக்காது. ஒரு நீட் பண்ணி விட்டு ஒரு லைனாக போட்டு விட்டுறலாம். 3 லைன் போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டால் 2வது லைனு, இப்போ ஒரு 3வது லைனு. இந்த மாதிரி 3 லைன் போட்டோம்னா அதில் லைனாக தூவி விட்டோம்னா கீரை வர்றதும் நல்லா நீட்டாக தெரியும் எப்படிங்கிறது. ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு லைட்டாக மண் போடுங்க. ஏன்னா கீரை விதை வந்து ரொம்ப சின்னது தான், ரொம்ப ஆழமாக போட தேவையில்லை. மேலாப்பில் போட்டுட்டு லைட்டாக மண்ணை மூடுனா போதும். நம்ம ஆழமாக போட்டுட்டோம்னா கீரை விதை எதுவும் வராது. இந்த விதை மட்டும் இல்லை, மற்ற எந்த விதையாக இருந்தாலும் சரி. ஒரு சின்ன விதைனா ரொம்ப ஆழமாக போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லாம் ஃபுல்லாக போட்டாச்சு. கொஞ்சம் விதை மட்டும் இருக்குது, அதை எடுத்து அப்படியே பேலன்ஸ் விதையை கொஞ்சம் வச்சுவிட்டு எல்லாம் இது பண்ணி விட்டேன். லைட்டாக ஒரு இது பண்ணிடுங்க.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு வந்து தண்ணி கொடுக்க போகிறோம். அதுக்கு பதிலாக வந்து நம்ம தண்ணி கொடுக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஜீவாமிர்தம் கொடுக்க போகிறோம். இப்போ ஜீவாமிர்தம் எப்படி இது பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு பக்கெட்டில் நான் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து ஜீவாமிர்தம் கொடுக்கறது நல்லது தான். இதான் ஜீவாமிர்தம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன். இது செடிக்கு நல்ல வளர்ச்சியை தரும். இது லைட்டாக இது பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம விதை போட்டு ஜீவாமிர்தம் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ச்சியாக இருக்கும். விதையும் நல்லா முளைச்சி வரும். அதிகமாக போட்டாச்சு. இதை வந்து ஒரு குச்சி வச்சு நல்லா கலக்கிடுங்க. ஏன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி இது பண்ணால் தான் கொஞ்சம் இதாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி கலக்கிடுங்க. இந்த மாதிரி கலக்கிட்டா கொஞ்சம் அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் தண்ணியில். நம்ம வந்து எப்படி இப்போ செடிக்கு கொடுக்க போகிறோங்கிறத பார்க்கலாம். ஒரு 5-6 சுற்றுனா போதும். அதிகமாக சுற்றணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இதை வந்து ஒரு பக்கெட்டில் டப்பாவில் எடுத்துக்குவோம். தண்ணியை வந்து இப்போ கீரை பையில் வந்து ஊற்றக்கூடாது. ஊற்றினோம்னா விதையெல்லாம் இதாகிடும். நம்ம வந்து கையில் வந்து லைட்டாக தொளிச்சு மட்டும் விடணும். ஏன்னா விதை மேலாப்பிலையே தான் போட்டிருக்கோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றினோம்னா அந்த விதையெல்லாம் தெரித்து வெளியே வந்துடும். இப்போ மேலே அதை லைட்டாக தொளிச்சு விடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி தொளிச்சு விடுங்க. இந்த மாதிரி தொளிச்சு விட்டங்காட்டி தான் விதைக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். தண்ணி அதிகமாக ஊற்ற வேணாம். ஆல்ரெடி இப்போ மழை வேறு பெஞ்சிட்டு இருக்குது. அதனால தான் இப்போ ஜீவாமிர்தம் கொடுக்குறோம் தண்ணிக்கு பதிலாக. ஜீவாமிர்தம் நல்லது தான். ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த வீடியோவை பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு, செடி எப்படி வந்திருக்குன்னு கீரை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு வாரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு வாரத்துக்கு அப்புறம் எடுத்த வீடியோ. செடி எல்லாம் லைட்டாக முளைச்சி வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.